அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக. இந்த லட்டு பிரச்சனை நம்ம விட்டாலும் அவங்க விடுறதா இல்லைங்க. இதை பத்தி நம்ம பேச மாட்டோம், இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது, அடுத்தவங்களுடைய உணவை பத்தி நம்ம பேச மாட்டோங்கிற தவிர முன்னாடி நம்ம பதிவு செய்திருந்தோம். ஏன்னா யாருடைய விஷயங்களையும் நம்ம தலையிட்டு அவங்களுடைய வழிபாடுகளை கொச்சைப்படுத்துறதுக்கோ கேவலைப்படுத்துவதற்கோ இஸ்லாத்துல அனுமதி இல்லை அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனாலும் மறுபடியும் இந்த தகவல் அப்படியே பறந்து விரிஞ்சுக்கிட்டே போகுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த ஏஆர் ஃபுட் டைரி அப்படிங்கிற கம்பெனி முஸ்லீம்களுடைய கம்பெனின்னு பரப்புறாங்க. இன்னைக்கு இதை பரப்புறதுலாம் யாரு, முன்னாடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி யார் மாட்டின் பேரால் அரசியல் செஞ்சானோ, யார் மாட்டின் பேரால் மக்களை அடிச்சு கொண்டானோ அவன் தான் இந்த வேலையை செய்யறாங்க. அதனால இந்த செய்தியை நம்ம பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்கிறத முதல்ல நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஏஆர் ஃபுட் டைரி எங்க இருக்குன்னு சொன்னா, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதனுடைய கம்பெனி ஓனர் முஸ்லீம் பரப்பி விட்டாங்க. அதை பார்த்த ராஜசேகரன் ஒருத்தவர், அவர் பழனி கோயில்ல ஒரு முறை அவரு பொறுப்பாளராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு தகவலுக்காக நம்ம சொல்லிக் கொள்றோம். முதல்ல அவரு ஒரு முஸ்லீம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஏஆர் ஃபுட் டைரி பாகிஸ்தானுடைய கம்பெனி போட்டு விட்டாங்க. அது உண்மையான்னு கேட்டா அது உண்மைதான். அது எந்த வகையில உண்மைனா, ஏஆர் ஃபுட் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி அவங்க மசாலா பொருட்களை பாகிஸ்தான்ல ஏற்றுமதி செஞ்சு விற்பனை செய்யறாங்க. அதுல சில அங்க இருக்கக்கூடிய யார் இருப்பா, முஸ்லீம்கள் தானே அதுல இருப்பாங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல முஸ்லீம்கள் அதுல பொறுப்புல இருக்காங்க. அவங்க எல்லாம் போட்டு பாத்தீங்களா, இன்னைக்கு இந்த திருப்பதி லட்டுல இந்த மாட்டினுடைய கொழுப்பு கலக்கிறதுக்கு காரணமே ஏஆர் ஃபுட் என்கிற இந்த முஸ்லீம் கம்பெனிங்கிற மாதிரி இந்த விஷ கருத்தை பரப்புறாங்க. இதை தவறு என்று சொல்வதற்காக வேண்டியும் இந்த மாதிரி கருத்துக்களை தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. கோபி சுரேஷ், அப்புறம் பெரிய நாட்டுக்காக உழைத்து தியாகம் செஞ்சு நம்ம கார்த்தி இருக்கிறார்கள, பெரிய தியாகி, இவர் நாட்டுக்காக போராடிட்டார், எல்லா விஷயத்தையும் குரல் கொடுத்துட்டாரு. இவர் கார்த்தி, இந்த பவன் கல்யாண் அப்படின்னு புளி சட்டை மாறன் அப்படின்னு விஷயம் எல்லாம் பறந்து போயிட்டே இருக்குங்க. இதை பத்தி பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னு சொன்னா, இதுல பேசப்படக்கூடிய இந்த விஷயங்கள்ல மோகன்ஜியுடைய விஷயம் நீங்க பரவலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல என்ன சொல்லப்படுறாருன்னு சொன்னா, அவர் சொல்றாருன்னா, பழனி பஞ்சாமரத்துல பாத்தீங்கன்னா கருத்தடை மாத்திரையை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது தனிப்பட்ட கருத்தா நீங்க எடுத்துக்க முடியலங்க. காரணம் என்னன்னா, இந்த மாத்திரை சார்ந்து எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே முஸ்லீம்களை தொடர்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம அறிய தர்றோம். இதை நீங்க பார்த்தாவே புரியும். அதாவது 2020 பிப்ரவரி 21 அன்னைக்கு ஒரு பொய்யான செய்தியை பரப்புறாங்க இந்த சங்கி பேலுவ. என்னன்னு சொன்னா, பாத்தீங்களா, இந்த மாதிரி பாய்களை பிரியாணி வாங்காதீங்க, அதுல கருத்துல மாத்திரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சு இதை பரப்புறாங்க. ஆனா இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கிறது ஒருத்தர் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது ஒரு வீடியோ பதிவு விடுறாரு. அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாத்திரை போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டையும் இணைச்சு பாய்கள்ல வாங்காதீங்க, கருத்தடை மாத்திரையை தயார் செய்யறாங்க, போடுறாங்க இதுக்குள்ள, அதனால இந்து மக்களுக்கு குழந்தைய பறக்காம போயிடும் அப்படிங்கிற பொய் செய்தியை பரப்புறாங்க. அர்ஜுன் சம்பத் இதே தகவலை சொல்றாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, ஆச்சி மசாலா, இன்னைக்கு ஆட்சி மசாலா தேவையில்லாம யார் தான் மேல அவதூறு பரப்புனாங்களோ அவரையே கூப்பிட்டு அவங்களுடைய வயராக்களையே வச்செல்லாம் இன்னைக்கு அவருடைய நிறுவனத்தை தொடர்ந்து இருக்காரு அப்படிங்கிறது மக்கள் ஒரு வெறுப்புணர்வோட ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறதோட பாக்குறாங்க. ஏன்னு சொன்னா, ஆட்சி மசாலா நிறுவனத்தை இன்னைக்கு ஐயா மோடி திறந்து வச்சாங்க. அப்ப மக்கள் எல்லாம் பேசுறாங்க, என்ன இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பேசிக்கிறாங்க. ஏன் காரணம்னா, ஆட்சி மசாலா பாத்தீங்கன்னா கருத்தடை மாத்திரைய பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியும் போதை பொருட்களை வச்சு அதுல கடத்தல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை எடுத்து நியூஸ பரப்பப்படுது. அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த போதை வஸ்துக்களை ஆச்சி மசாலாக்கு தெரியாம அதுக்குள்ள வச்சு கடத்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுல கருத்தடை மாத்திரை போட்டிருக்காங்க, பாத்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான செய்தியை பரப்புனாங்க. அதை தொடர்ந்துதான் மோகன்ஜி இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த மாத்திரை, கருத்தடை மாத்திரை உள்ளே போடுகிறார்கள் அப்படிங்கிற இந்த பேச்சு பரவல முஸ்லிம்களை அப்படி ஒரு சாரார அப்படி தாக்குவது போல் தாங்க அமைஞ்சிருக்கு. இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வதா இருந்தா, இப்ப யோகி அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதாவது உணவு பண்டங்கள்ல எச்சியை துப்புறாங்க, சிறுநீரை கழிக்கிறாங்க, அங்க மோசமான செயல்களை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தண்டிக்கணும் அப்படிங்கிறாரு. வரவேற்கத்தக்கதான், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா தண்டிக்கிறதுக்கு அவர் சொல்ற விதியை பாருங்க. எப்படின்னா, யாருன்னு கண்டிச்சு எடுக்க மாட்டாராம். அதுல என்ன பண்ணுவாருன்னா, அந்த பெயர் பலகையில யார் ஓனரு, என்ன அட்ரஸ் அப்படிலாம் போட்டா அதை தடுத்துடலாமா. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு, கன்வார் யாத்திரையில முஸ்லீம்களுடைய கடையுடைய பேர்ல அவங்களுடைய பேரை போடணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கண்டிச்ச செய்தியெல்லாம் நீங்க பரவாயில்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாம இவரு ஒரு தகவலை தூக்கிட்டு போடுறாரு. இந்த மாதிரி உணவுப் பொருட்களை மனித கழிவை கலக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாரு. இந்த மாதிரி ஒரு பரபரப்பை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் தான் இந்த பவன் கல்யாண். இந்த பவன் கல்யாண் இதை பத்தி மக்களே கேள்வி கேட்டுருக்காங்க. ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு. நான் இது தர்மத்தை மதிக்கிறேன், அதை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, இந்து தர்மத்தின்படி நிறைய பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படிங்க கல்யாணம் பண்ணிருக்கதா ஜெகன்மோகன் உட்பட பல பேர் ஆந்திராவோட பேசிக் கொள்றாங்கிற ஒரு தகவல். இதுல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஜெகன்மோகன் ரெட்டி பேசின இந்த தகவலை தொடர்ந்து கார்த்தி அவர் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அதை பற்றி இவர் யாரு, நம்ம பவன் கல்யாண் ஐயோ இப்படிலாம் நீ எப்படிப்பா பேசலாம்,
இதெல்லாம் வந்து நீ மனசை புண்படுத்திட்ட, கேள்விப்படுத்தக்கூடாது, அப்படியா இப்படியா அப்படின்னு பேசுறீங்க. ஏப்பா நீங்க 2 பேரும் பரிசுத்தவான்களா? படங்களை எவ்வளவு பேரை கேலி பண்ணியிருக்கீங்க? எத்தனை மக்களை அவமானப்படுத்தியிருக்கீங்க? எவ்வளவு அசிங்கமான காட்சிகள் நடத்திருக்கீங்க? இப்போ ஒரு சாப்பாடு குறித்து ஒரு விஷயத்துல ஒருத்தவங்களை பேசக்கூடாதுன்னா, அதே மாதிரி மனிதர்களையும் பேசக்கூடாதுல்ல? அவங்கள கண்ணியமா நடந்துக்கணும்ல? அப்படிதான் நீங்க திரைப்படம்லாம் நீங்க எடுக்கிறீங்களா? விழிப்புணர்வோட திரைப்படம் இருக்குதா? எவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. சந்தானம் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா, பிறப்பு வச்சே அதிலும் வந்து பொதுவா அந்த தலித் மக்கள்லாம் கேவலப்படுத்துற மாதிரியே தான் எடுப்பான். அவங்க உடல் அமைப்பு அதெல்லாம் குறை சொல்லி நக்கல் பண்ற மாதிரியும், தகப்பன்களை பெற்றெடுத்த தகப்பனை வந்து புள்ள வந்து திட்டுற மாதிரியும், இப்படி ஒரு ஸ்லாங்க கத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. அப்படிப்பட்ட படத்தை தேவைக்கூட இவங்க தான் பேசிக்கிறாங்க, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. இதெல்லாம் மக்கள் பார்த்து இன்னைக்கு காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்திங்க. கூடுதலா இந்த மோகன்ஜி இருக்கிறார்ல, இந்த மோகன்ஜி செஞ்ச வேலையை பாத்தீங்கன்னா, திரௌபதினு ஒரு படம் எடுத்தார். சமீபத்தில் ஒரு நண்பர் சொன்னாரு. அதுல பாத்தீங்கன்னா தவறான செய்திகளை தலித் மக்களுக்கு போதிக்கிறது யாருன்னா திருமாவளவன். அதே மாதிரி உருவமைப்புலையா அப்படி செஞ்சு வச்சுட்டு அப்படி திருமாவளவன் போதிப்பாரான். என்னன்னா திருமாவளவன் அது போதிப்பாரான். என்னன்னா நீ போய் இந்து பெண்கள்லாம், உயர் ஜாதி பெண்கள்லாம் நீ இப்படி செஞ்சு அப்படி கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். சொன்னு அதை கேட்டு அந்த பசங்களாம் போய் செய்வாங்களாம். செஞ்சவன ஒரு பாய் தான் வந்து இது கையெடுத்து போடுவாரு. அப்படி தாடி வச்ச பாய் ஒருத்தர் வருவாரு. அவர் காசு கொடுத்தா என்ன வேணா செஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி காட்சி வச்சிருக்காங்க. இப்ப இந்த செய்தி சொல்வதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, திரைப்படங்கள்ல பொதுவாக வந்து நம்மளுக்கு எதிரான விஷமமான கருத்து பரப்பப்படுது. அதை பார்க்கிற வெகுமன ஜன மக்கள் நம்பிடுறாங்க. இதை பத்தி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, தவறான புரிதலுங்க நம்மளுக்கு. என்னன்னா இதை வந்து நம்ம பேசக்கூடாது, பேசுறா படம் ஃபேமஸ் ஆயிரும். இப்படி நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்களா? இப்படி வழிமுறையை காட்டி தந்திருக்காங்களா? இப்படி திறந்த மனசோட கேளுங்களேன் இந்த விஷயத்த. ஒரு தீமையான காரியத்தை பார்த்தா ஒண்ணு கையால தடுக்கணும், நாவால தடுக்கணும், எப்படி மனசு விட்டு ஒதுங்கணும்ல. நம்மளுக்கு எதிராக ஒரு அவதூறு சொல்லப்படுது, அது ஃபேமஸ் ஆயிரும், அது அப்படி ஆயிரும் அப்படின்னு நான் பார்க்கணும். இல்ல இது தவறு அப்படின்னு கண்டிக்கணுமா? ஒண்ணு கையால கண்டிக்கணும், அல்லது நாவா நம்ம எடுத்து சொல்லணும். அதை கூட நம்ம செய்யாத காரணம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு எதிராக மோகன்ஜி உட்பட பல பேர் பேசுவதற்கு காரணமா இருக்குது. இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரங்கள், அதை ஏஆர் ஃபுட் பாத்தீங்கன்னு சொன்னா அது முஸ்லீம் கம்பெனின்னு பரப்புறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அப்ப எந்த ஒரு தீமையா இருந்தாலும் நபிகள் நாயகம் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கு, அதை எதுங்க, அதை கண்டிங்க அப்படின்னு சொல்லி அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றக்கூடியவா இருக்கணுங்கிறது முஸ்லீம்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்குது. இந்து மக்களும் இதை பார்த்து நீங்க சொல்லக்கூடிய இந்த பொய் செய்திகள் எல்லாம் பார்த்து நீங்க நம்பிடாதீங்க. இஸ்லாமில் அறிந்து கொள்ளலாம். நீங்க டைரக்டா அவங்ககிட்ட விளக்கம் கேளுங்க, அவங்க விளக்கம் சொல்லக்கூடியவர்களா இருப்பார்கள் என்பதை செய்தியா சொல்லிக் கொள்றோம். இது மாதிரி உண்மையான செய்தியை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.